பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இட்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியாக கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற உங்களை யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியுடமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில கூட தேவரே சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லியிருக்கிற நம்முடைய வார்த்தையின்படி ஆவியானவர் இந்த வழியில கூட நீர் ஆண்டவரே அசைவாட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். அப்பா அம்மா ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரைகளை பலப்படுத்துவீராக. ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். எல்லா தடைகளையும் உடைப்பீராங்க. சத்தினுடைய எல்லா எதிர்ப்புகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலே எங்களை கழுவி எங்களை குற்றமுறை பாவங்கள் எல்லாவற்றையும் நீ மன்னித்த இந்த நாளிலே என் தேவனாகிய கர்த்தாவே, உடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை நாங்கள் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மீட்டுக் கொள்வீராக. எங்களோடு கூட நீ பேசும் தகுதிப்படுத்தும். சத்துருடைய எல்லா கிரிகளும் அழித்து ஆண்டவரே ஜெயம் எடுக்கிறவர்களான எங்கள் நாளைகளை மாற்றும். இந்த ஓய்வு நாளை ஆசிரிக்கிறவர்களை கர்த்தனை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அம்மை துதிக்கும் தேவ ஜனத்தை ஆண்டவரே நீர் இந்த ஆண்டிலே கர்த்தனை ஆசீர்வதித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி அபிஷேகித்து ஆண்டவரே நீர் வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்து விட்டபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தந்த கட்டளைகளை வாசித்து விட்டு ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். யாத்திராகமம் 20வது அதிகாரம். தேவன் பேசிய சொல்லி சகல வார்த்தைகளும் அவனை உன் அடிமைதன வீடாக எகிப்து தேசத்தில் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருப்பதற்கான ஒரு சொர்பத்தை ஆகிலும் விக்கிரகத்தை யாரும் உண்டாக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம். தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எச்சொல்ல தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பெண்களுக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை விசாரிக்கிறவராயிருக்கிறேன். திரு அன்பு கூர்ந்த என் கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் விளக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வினையை வழங்காதிருப்பாயாக. கர்த்தருடைய நாமத்தை வழங்காமல் விடார். பரிசுத்தமாய் ஆசைக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து நேரம் நாளும் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீயானாலும் குமாரனாலும் குமார்த்தியானாலும் வேலைக்காரனாலும் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனாலும் வாசல் இருக்கிற அந்நியனாலும் யாரும் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாள் எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற தேசத்திலே கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக, உன்னுடைய என்றார். ஆமென். ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே. என் கொம்பை காணாமல் கொம்பை போல் வைத்துவேன். சத்துருக்களுக்கு நேடுவதை காணும். எனக்கு விரோதமாக எழுப்புகிற துன்மார்க்கருக்கு நேடுவதை என் காது கேட்கும். வழங்கப்படும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். தேவன் நமக்கு இந்த தந்தை இந்த நாளிலே ஓய்வு நாளிலே நம்மை தாழ்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆக வேண்டும், ஆராதிக்க வேண்டும். கீழ்ப்படிந்த பிள்ளைகளா இந்த நாளிலே கூட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக வந்திருக்கிற நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடலாம். ஹல்லேலூயா. ஒரே பாடல்களை பாடி 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 இராதபடிக்கு புது புது பாடல்களை பாடி பாடி உற்சாகமாய் சந்தோஷமாய் பாடி ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. முதல் பாடல். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இப்பூமியில் இல்லை, இதுவரை கண்டதில்லை, காண்பதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். க்ளோரி. இன்றைக்கு நாம் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்னென்னவோ செய்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய முக அழகு கொஞ்சம் குறைஞ்சாலே ஆமென் க்ளோரி என்னெல்லாம் அது பழைய மாதிரி இருந்த மாதிரி வரணுங்கிறதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. உண்மையாகவே நம்மளுடைய சுபாவத்தில் இருக்கிற அழகு தான் உண்மையான அழகு. ஹல்லேலூயா. ஆமென். முடிந்த வரைக்கும் நம்ம ஆண்டவரை போல ஹல்லேலூயா நாம் மாற வேண்டும். அடிக்கப்பட்ட போது அவருடைய பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்ததுக்கு காரணம் நான் தான் என்பதை உணர்ந்து ஹல்லேலூயா நம்மை அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். பாடுவோமா? இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இப்பூமியில் இதுவரை கண்டதில்லை. ஹல்லேலூயா.
இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில். திருவாளை கண்டதில்லை, பார்ப்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரை பூவிலங்கள் வார்த்தையாரை நாம் எந்த நண்பரை சுவை தன்னைக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை விட்டுக் கொண்டாரே, சம்பூரணமாக என்னை உந்தவிக்கின்றேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை விட்டுக் கொண்டாரே, சம்பூரணமாக என்னை உந்தவிக்கின்றேன். பூரண அழகுள்ளவரை பூவின் தன் வார்த்தையாரை கீழே போதும் வேறே வேண்டாம் என்ற நண்பரே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலேம் குமாரிகள் எத்தனை வளைத்தோராய் உம்மில் உள்ள இந்த நன்மை நிற்க முயன்றார். எருசலேம் குமாரிகள் எத்தனை வளைத்தோராய் உம்மில் உள்ள இந்த நன்மை நிற்க முயன்றார். பூரண அழகுள்ளவரை பூவிலே தன் வார்த்தையாரை கீழே போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பரே சுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சோதனைகள் எல்லாம் என்னை கவர்ச்சித்தார். பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். லோக சோதனைகள் எல்லாம் என்னை கவர்ச்சித்தார். பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். பூரண அழகுள்ளவரை பூவிலே தன் வார்த்தையாரை நீரே போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னை பொங்குதே. எத்தனை வேகம் வந்து என்னை வாழுமே. தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னை பொங்குதே. எத்தனை வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவரை பூவின் தன் வாழ்க்கையாரை நீரே போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பரே சுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் 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 மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்துல நம்ம நினைச்சதை அடையிறதுக்காக ஆமென் கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தாலும் கூட சில நேரம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிடுறாங்க. இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஆமென் பின்வாங்கி போயிடுறாங்க. ஹல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. தேவனை விட்டு வேற எதிலும் நமக்கு நன்மை ஆசீர்வாதம் இருக்குமானால் ஹல்லேலூயா அது நமது கடைசி வரைக்கும் நமக்கு கூட இருக்கும் அப்படின்னு நம்பி ஆமென் நம் தேவனை விட்டு பின்வாங்கி அதன் மீது நம் கண் வைப்போமானால் அது நிச்சயமாய் அந்த ஆசீர்வாதம் அது நிரந்தரம் அல்ல. எல்லாமே அழிந்து போகும், அழிவுக்குரியது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆமென் நம் சிந்தையிலே தரித்து கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம இடறி விழ முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். பரம எருசலேமே பரலோகம் வீற்றிருக்கிறதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக சொலித்திடுதே. ஹல்லேலூயா. உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தின ஆட்டுக்குட்டியானவர் நினைத்து பார்த்து அவர் இருக்கிற இடத்துல நாம் மணவாட்டியாய் போய் நாம் சேர ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமென் சகோதரிகள் ஆமென் உண்மையாகவே ஆமென் தேவனுக்குள்ளாக நாம் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பாடுவோமா? பரம எருசலேமே பரலோகம் என்று கரங்களை தட்டி உற்சாகமாய் சந்தோஷமாய் நான் பாடுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். பரலோகம் வீற்றிருங்குதே, அழகான மணவாட்டி
ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா எருசலேமே ஒளி தட்டும் கலை ஏற்றனைக்கும் ஏகத்தின் குரல் கேட்டேன் தாய் பாரவை முடித்திடும் பாச கண்டேன் தாவரமாய் சிறகினில் தஞ்சமானே கனிவான எருசலேமே கனிவான எருசலேமே பரம எருசலேமே பரலோகம் விற்றிருந்ததே அழகாக மனவாட்டியாய் அழகாக சொல்லித்திருந்தே நகரில் குடிபுகுந்தேன் சீயோன் மலை நீருக்கு சொந்தமானே தினலடி சிறப்புதைத்தேன் ஆமென் திரி மகள் ஆவியில் மறுபி வைத்தேன் மேலான எருசலேமே மேலான எருசலேமே பரம எருசலேமே பரலோகம் விற்றிருந்ததே அழகான மனவாட்டியாய் அழகாக சொல்லித்திருந்தே சர்வசம்மான் சபையில் அந்தமானே சர்வலோக நடுவரின் அருகில் வந்தேன் அறிந்தோரைக்கும் ரத்தத்தில் மூழ்கியிருந்தேன் ஆமென் அறிவாரமாய் ஊழல் சோழ நின்றேன் ஆஹா என் எருசலேமே ஆஹா என் எருசலேமே பரம எருசலேமே பரலோகம் விற்றிருந்ததே அழகான மனவாட்டியாய் அழகாக சொல்லித்திருந்தே விடுதலை விடுதலையே லோகமதே லோகத்தில் விடுதலையே ஆமென் தாயையே விடுதலை விடுதலையே லோகமதே லோகத்தில் விடுதலையே அறிவான எருசலேமே அறிவான எருசலேமே பரம எருசலேமே பரலோக விற்றிருந்ததே அழகான மனவாட்டியாய் அழகாக சொல்லித்திருந்தே அன்னினாவோ அறிவோடு குறைத்திடுவார் என்ன மகன் ஏக்கங்கள் நீத்திடுவார் அரணவில்லை அருணோயின் போடவில்லை அலறவில்லை அழுகையின் சோர்வுமில்லை அலைநகராம் எருசலேமே ஆமென் அலைநகராம் எருசலேமே பரம எருசலேமே பரலோகம் விற்றிருந்ததே அழகான மனவாட்டியாய் அழகாக சொல்லித்திருந்தே விடுதலையே விடுதலை விடுதலையே யோகமதே யோகத்தில் விடுதலையே நானே இப்போம் சுகவாழ்வில் விடுதலையே நாதரினில் வாழ்வதால் விடுதலையே சுயாதீன எருசலேமே சுயாதீன எருசலேமே ஆமென் பரம எருசலேமே பரலோகம் விற்றிருந்ததே அழகான மனவாட்டியாய் அழகாக சொல்லித்திருந்தே பரம எருசலேமே
சொலித்திடுதே, அழகாக சொலித்திடுதே, அழகாக சொலித்திடுதே. மனவாட்டியாய் நாம் மாற வேண்டும். மனைவியாய் இருக்கிற நாம் மனவாட்டியாய் ஒவ்வொரு சகோதரியும் மாற வேண்டும். மனைவியாவே மடிந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. முதல்ல எப்படி துணையாய் உருவாக்கப்பட்ட நாம் ஏவாள் துணையாய் ஆதாமுக்கு துணையாய் ஏற்படுத்தப்பட்டாள். அல்லேலூயா. அப்பொழுது அவள் செய்த பாவத்தின் நிமித்தமாய் அவள் எப்படி மனைவியாய் மாறி போனாள். அவள் செய்த பாவத்தின் நிமித்தமாய் மனைவி என்கிற அங்கீகாரத்தை அவள் பெற்று மாம்சத்துக்குரிய உறவை பெயரை அவள் பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் நாம் எப்படி இருக்க வேண்டுமா? மனைவி என்கிறதான உறவில இருக்கிற வாழ்கிற நாம் கர்த்தருடைய மனவாட்டியாய் ஆட்டுக்குட்டியானுடைய மனவாட்டியாய் மாற வேண்டும். அல்லேலூயா. க்ளோரி. நம் சத்தியத்தை அறிந்து ஒவ்வொரு சகோதரிலும் அவர்களுடைய வாழ்க்கையை தான் பார்க்கிறாங்க. அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகளை யாரும் கவனிக்கிறது கிடையாது. அதனாலதான் ஆபேல் அவ இழந்து போனான். அல்லேலூயா. கணவன் மனைவி அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்களே தவிர அவங்க 2 பேரும் சேர்ந்து பெற்றெடுத்த பிள்ளைகளை எங்காவது கவனிக்கிறாங்களா? நான் எல்லாரையும் சொல்லல, ஒரு 2 பேர் இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஒவ்வொரு சகோதரியும் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை கவனமாய் வளர்க்க வேண்டும். அல்லேலூயா. அது பெரிய பங்கு யாருக்கு என்றால் மனைவி என்கிற அந்த ஸ்தானத்துல இறக்கி தன்னையே அவள் தாழ்த்தி கொண்டாள். அல்லேலூயா. இந்த நாளில கூட தொடர்ந்து நாம் பாடுவோம். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்லாண்டவே சுவண்டை. பாடுவோமா? அல்லேலூயா. தோட்டத்தை விட்டு ஏவாளை தேவனாகிய கர்த்தர் துரத்தினார் தான். ஆனால் நீ வருவியா? மறுபடியும் என் கூட இந்த தோட்டத்தில் நீ வருவியா? எப்பொழுதும் உன் கூட நான் பேசணும்னு நான் ஆசைப்படுறேன், நீ வருவியா அப்படின்னு அவர் நம்மை பார்த்து காத்து கொண்டே இருக்கிறார். நம்ம கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே சுவண்டை வருவாய் தருணமிடுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வானாரை எல்லாம் வீணாராய் வருத்தத்தோடு கழித்தாருயே. வானாரை எல்லாம் வீணாராய் வருத்தத்தோடு கழித்தாருயே. வருவாய் தருணமிடுவே அழைக்கிறாரே நல்ல ஆண்டவரே சுவண்டை. கட்டின வீடும் நில பொருளோ கட்டிடும் முன்றார் உறவினரோ. கட்டின வீடும் நில பொருளோ கட்டிட முன்றார் உறவினரோ. வருவாய் தருணமிடுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிடுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. அழகுமாய் நினைக்கிறாரே
ஹல்லேலூயா. தொடர்ந்து நம் சீயோனுக்குரிய பாடல்களை நாம் பாடி வருகிறோம். ஹல்லேலூயா, க்ளோரி. நம் வாழ்க்கையில எந்தெந்த கட்டத்தில் நம்ம எப்படிலாம் வாழ்ந்துட்டு வரோம். சிறு குழந்தையிலிருந்து தாயின் கருவிலேருந்து வெளிவந்த நாள்லேருந்து நம்ம எவ்வளோ சந்தோஷங்களை நாம் அடைந்து வருகிறோம் ஒவ்வொரு காலகட்டம், இல்லைங்களா? க்ளோரி. அட்லீஸ்ட் குழந்தைகளை பிறந்த பிறகாவது சத்தியத்தை அறிந்து தேவனுக்குள்ளாக நம்முடைய நோக்கம் எல்லாம் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக ஆயத்தப்படுத்தி நாம் பரலோக ராஜ்யத்துக்கு சியோனுக்குள்ளே போகும்படியாய் கர்த்தருடைய வார்த்தையை நாம் என்ன செய்யணுமா, நல்லா படித்து அலசி ஆராய்ந்து பார்த்து பொல்லாங்கானவைகளை விட்டு நலமானதை பிடித்து கொண்டு இந்த சிங்கார மாளிகையில உங்களுக்காம் எனக்காம் ரத்த சிந்தி நாட்டுக்குட்டியானோரோடு கூட சதா காலம் உயிரோடு இருக்கிற நம் தேவனாகிய கர்த்தரோடு கூட எப்போதும் இருப்பதற்கு சந்தோஷமாய் குடி நாம் பாடுவோமா? இந்த பாடல் பாடும்பொழுது நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தர் தமது வார்த்தை மூலமாய் நம்மை அவர் பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா. தம்மை கூறிக்கொள்வார். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம் சீயோன் மணவாளனுடன். அல்லேலூயா. பாடுவோமா? சிங்கார மாளிகையில் நான் கர்த்தர் வீட்டை கட்டி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு உற்சாகமாய் பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம் சீயோன் மணவாளனுடன்.
துணித்திடுவார். அங்கே உண்டீரையிட்ட சுத்தர்கள் வெள்ளி கைத்தோராய் துணித்திடுவார். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். பூமியின் அரசை ஐந்தரை இயேசுவே உன்னை தூக்கிடுவோம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டோரால் மண்ணாசை ஒழித்திடுவோம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டோரால் மண்ணாசை ஒழித்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். அவர் உருளைத்த அடையாளங்களெல்லாம் தாராளம் நடக்கின்றன. அவர் மறுவேளை அறியா இருப்பதால் எப்போதும் ஆயத்தமாயிருப்போம். அவர் மறுவேளை அறியா இருப்பதால் எப்போதும் ஆயத்தமாயிருப்போம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். வந்தருளும் துய ஆவியே, வந்தருளும் தேவ மகிமையே, வந்தருளும் துய ஆவியே, வந்தருளும் தேவ மகிமையே. ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே. அபிஷேகியும் துய ஆவியே, அனல் மூட்டும் துய ஆவியே. அபிஷேகியும் துய ஆவியே, அனல் மூட்டும் துய ஆவியே. ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே. ஆட்கொள்ளும் துய ஆவியே, அரவணைக்கும் துய ஆவியே. ஆட்கொள்ளும் துய ஆவியே, அரவணைக்கும் துய ஆவியே. ஆவியே, தூய ஆவியே, ஆமென். ஆவியே, தூய ஆவியே. ஊற்றிடுமே தூய ஆவியே, உணர்த்திடுமே தூய ஆவியே. ஊற்றிடுமே தூய ஆவியே, உணர்த்திடுமே தூய ஆவியே. ஆவியே, தூய ஆவியே, ஆமென். ஆவியே, தூய ஆவியே. வழிகாட்டும் தூய ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே. வழிகாட்டும் தூய ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே. ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே. ஆவியே, தூய ஆவியே, ஆவியே,
சமுத்திரம், இவளை அக்னி சமுத்திரமாய் இருந்து உங்களையும் என்னையும் இதுவரைக்கும் இந்த ஆண்டிலே கண்ணின் மணியை போல இதுவரைக்கும் வழிநடத்தின கர்த்தரை நன்றி சொல்லி நாம் துதிக்கலாம். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஓய்வு நாளுக்கு ஆயமக்க நன்றி செலுத்துகிறோமா? பாமை துதிக்கும் ஆண்டவரே. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று நீ சொல்லியிருக்கிறீ ஆண்டவரே. அப்பா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை நீ தந்ததற்கு ஆயமக்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை சுத்திகரியும் இந்நேரம் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதித்தோம், ஆராதித்தோம். இன்னும் நாங்கள் உம்மை துதிக்க ஆராதிக்க தேவனாகிய கர்த்தர் எல்லா தடைகளையும் நீக்கி போடுவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ ஜனமும் இந்த நாளில் நமக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக ஆராதிப்பார்களாக, துதிப்பார்களாக. ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவன் துதிக்கிறோம் ஐயா. இந்த ஆண்டிலே ஆண்டவரே நம்முடைய வேதத்தை வாசிக்கவும், தியானிக்கவும், ஆராதிக்கவும், ஜெபிக்கவும், ஆண்டவரே உபவாசிக்கவும் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ பலனை கொடுப்பீராக, ஜீவனை கொடுப்பீராக, விசுவாசத்தை வத்திக்க பண்ணுவீராக. ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த ஆண்டவரே நீ நல்லவர், நீ வல்லவர், நீ பொதுமானவர் அப்பா. நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நோக்கி கூப்பிடுகிற தேவ ஜனத்துக்கு நீர் ஆண்டவர் பதிலளிப்பீராக. ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவன் துதிக்கிறோம் ஐயா. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றும் தடைகளை நீ உடைத்து நீ விடுதலையாக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பின்தொடர்ந்து வருகிறதான எல்லா பிசாசின் கிரியைகள், சாபங்கள் ஆண்டவரே, எல்லா வியாதிகள், நிந்தனைகள், அவமானங்கள், கண்ணீர்கள், பொறாமைகள் ஆண்டவர், எல்லா மந்திரிகள், எல்லா வில்லி சுனிகள் சகலத்திலும் இருந்து சத்ருவான தேவ ஜனத்துக்கும் எங்களுக்கும் விரோதமா வைத்திருக்கிற எல்லா கண்ணிகளிலிருந்து தேவனாகிய கர்த்தர் நீர் முறியடித்து நிர்மூலமாக்கி ஆண்டவரே நீர் ரத்தத்தினால எல்லாவற்றும் வேணா அப்பா. நீர் ஆண்டவரை ஜெயத்தை நீர் கட்டளை வேணுமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. இதோ இதோ தேவரீ உம்மோடு கூட தேவரீ செலவிடுகிற, உம்மை நேசிக்கிற ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் வாழ்கிற ஒவ்வொரு கீழ்ப்படிந்த பிள்ளைகள் இந்த நாளிலே நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. உன் கூடை மாப்பிசைகள் தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னீரே தேவரீ. இந்த 2வது மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் என்னுடைய பிள்ளைகளை ஒரு குறை இல்லாமல் தரித்திரங்கள் ஆண்டவரே ஆண்டவரே கிட்ட நெருங்காதபடிக்கு கர்த்தர் உன் கூடையும் மாப்பிசைகள் தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று உடைய வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து தேவரீ தகப்படி வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்து விட்டபடினாலும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.